வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ரீ ஃபயர் அப்டேட்டுக்கு அப்புறம் புதுசாக ஒரு பூனையெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த பூனையை நம்ம வாங்கினோன்னா 100 டைமண்டை பே பண்ணி தான் அந்த பூனையை வாங்க முடியும். ஆனால் நம்ம இந்த வீடியோவில் கோல்டு காயினை வச்சு அந்த பூனையை எப்படி வாங்குறதுன்னு பார்க்கலாம். இன்னும் நீங்கள் ஃப்ரீ ஃபயர் ட்ரிக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ரெட் பட் ஐடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வேறு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ரீ ஃபயர் கேமில் அப்டேட்டுக்கு அப்புறம் பூனையெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஓகே, ஃப்ரீ ஃபயர் கேமில் லக்கி ராயல்ட்டு ஒன்று இருக்கும். அதில் கோல்டு வவுச்சர் வச்சு விளையாடினா என்ன கிடைக்குன்ட்டு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா, கோல்டு வவுச்சரை வச்சு விளையாடினா பூனை தான் கிடைக்குன்ட்டு சொல்லியிருக்காங்க. டெய்லி ஒரு கோல்டு வவுச்சர் தான் தருவாங்க. அப்போ எப்படி பூனை கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட வவுச்சர் இல்லைனா கூட பரவாயில்ல, 300 கோல்டு காயின் வச்சு விளையாடலாம், இல்லை 3000 கோல்டு காயின் வச்சு விளையாடலாம். நீங்கள் 3000 கோல்டு காயின் வச்சு விளையாடுங்க 2 டைம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 கோல்டு வச்சு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அது எப்படி கிடைக்குன்னா, வீக்லி ஸ்பின் பண்ணால் 4 கோல்டு வவுச்சர் கிடைக்கும். நீங்கள் 3000 வச்சு பண்ணீங்கன்னா அதில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிடைச்சா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கோல்டு வவுச்சர் வச்சு ஸ்பின் பண்ணப்போ எனக்கு கிடைச்சிருக்கு பாருங்கள். நான் ஸ்பின் பண்ண அப்புறம் தான் ரெக்கார்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். அதனால் முன்னாடி பண்ணதெல்லாம் காட்ட முடியாது. கிடைச்ச வரைக்கும் பாருங்கள். இந்த பூனைக்கு சாப்பாடெல்லாம் போடணும். அது எப்படி போடுறன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு ஷூ கிடைச்சிருக்கு, முன்னாடியே தந்துருக்காங்க பாருங்கள், பெட் பட்டின்ட்டு. நீங்கள் இந்த கோல்டு வவுச்சர் வச்சு பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம் இருங்க. சாப்பிட்டே ஒன்று கிடச்சிருக்கு. ஓகே, வவுச்சர் க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த பூனைக்கு சாப்பாடு எப்படி போடுறோன்ட்டு பார்க்கலாம் இருங்க. பாருங்கள், சாப்பாடு டப்பா ஒன்று இருக்குது. இந்த பக்கம் ரைட்டில் 10 இருக்குது. இப்போதைக்கு ஒன்று போடலாம் இருங்க. ஓகே, ஒரு சாப்பாடு போட்டாச்சு. அது பாருங்கள் எப்படி சாப்பிடுது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம கேம் விளையாடும் போதெல்லாம் நம்ம பின்னாடியே ஓடியாருது நல்லா அழகாக. நம்ம யாராவது ஷூட் பண்ணாங்கன்னா ஒரு பாவமாக ஒரு ரியாக்ஷன் போயிருந்தால் அந்த ரியாக்ஷன்லாம் வேறு லெவலில் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரீ ஃபயர் ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.